மீண்டும் வால்பாறையிலிருந்து உங்கள் நாடி கார்த்தியின் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட ஒரு அருமையான மழை சாரல் சூழ்நிலையில் நாம் இப்போ புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே பாலாஜி கோயிலுக்கு போயிட்டு வர சமயத்தில் அடுத்து நம்ம போகக்கூடியது சோலையார் டேம் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வால்பாறை புதிய பேருந்து நிலையத்தில் நமக்கு எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த LOTMC பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கிருந்து சேக்கல்முடி போகக்கூடிய பேருந்தில் நம்மளோட பயணம் தொடர போகுது. இந்த பயணத்தில் போகக்கூடிய பாதை எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற தகவலை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேருந்தில் ஏறி உட்கார்ந்த நேரம் சரியான நேரம் நினைக்கிறேன். உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே பேருந்து கிளம்பிடுச்சு. மழை சாரலாக இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பாதையில் நம்ம போகும்பொழுது இன்னொரு முக்கியமான இடத்துக்கும் நம்ம போக முடியும். அது என்ன இடம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சாலை வழியாக நம்ம போகும்பொழுது சோலையார் டேமுக்கு 21 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த வளைவு கடந்து வந்தது இடப்பக்கத்தில் ஒரு போட்டிங் ரைடு பகுதி இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் போன சமயத்தில் பயன்பாட்டில் இல்லை. இப்போ ஒருவேளை சீசன் டைமாக இருக்கிறதுனால பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வால்பாறையில் நம்ம எந்த பகுதியில் போனாலும் பச்சை பசேல்னு அப்படியே பச்சை பொறியை போத்திய அந்த அழகான பகுதியை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டே பயணம் இருக்கும். இந்த ஆண்டு மான்சூன் சீசனில் நான் வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே நான் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே இயற்கையின் அழகு கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் நிறைவாக ஒரு அழகான தருணமாகவே இருக்குது. இந்த பகுதியிலலாம் மழை இல்லை, இருந்தாலுமே மழை பெஞ்சு விட்டுருக்கிற இந்த சூழலை நம்ம பயணம் செய்யும் பொழுது ஒரு சில்லுன்னு காற்று, எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய மேகம் நம்மளோட சேர்ந்து பேருந்தில் பயணம் செய்கிற மாதிரியும், ஒரு பக்கம் நீர் அதிகமாக ஓடக்கூடிய பகுதி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் நம்மளோடைய சேர்ந்து அப்படியே பயணம் செய்யக்கூடிய இந்த அழகு வேறு எங்கேயுமே இருக்காது. இந்த அருமையான சூழலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பயணம் செய்யக்கூடிய இந்த பேருந்தில் அந்த 80-90 கிட்ஸ்லாம் விரும்பக்கூடிய அந்த பாடல்கள் ஒலிச்சிட்ருக்கிறது கேட்கும் பொழுது பயணம் இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ வரக்கூடிய இந்த சாலையினுடைய பிரிவு ரொம்பவே முக்கியமானது. இடப்பக்கத்தில் குரங்குமுடி அப்படிங்கிற பகுதிக்கு போக முடியும். அடுத்து நம்ம வலப்பக்கத்தில் திரும்பி சோலையார் டேம் போக போகிறோம். இந்த இடத்துல நம்ம கடந்து போகும்பொழுது ஆபத்தான வளைவுகள் இருக்குது. ஆனால் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு வரும்பொழுது ஒரு ஷார்ப்பான பெண்டை கடந்து வந்தோம் இல்லையா, 40 கொண்டை ஊசி வளைவு, அதை மாதிரி இல்லை, வளைவுகள் மட்டும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது இந்த இடத்துல மிகவும் கவனமாகவே இருக்கணும். இப்போ நம்ம கடந்து வரும்பொழுது நிறைய வாகனங்கள் நின்றுட்டுருக்கிறத பார்த்தோம் இல்லையா, இந்த இடம் ஒரு ஃபோட்டோஷூட் பாயிண்ட்டாகவே இருக்குது. இந்த பகுதியை கடந்து வரும் பொழுது தேயிலை தோட்டத்துக்கு இடையில் மிக உயரமான மரங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சாலை வழியாக நம்ம பொள்ளாச்சிக்கு போகலாம். வால்பாறையிலிருந்து நம்ம இது வழியாக பயணம் செய்யும் பொழுது வலப்பக்கத்தில் பிரியக்கூடிய இந்த சாலையில் நம்ம பொள்ளாச்சி போக முடியும். இங்கிருந்து அடுத்து நம்ம இடப்பக்கம் திரும்பி உருளிக்கல் என்ற பகுதியை கடந்து வந்துட்டுருக்கோம். பேருந்தில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கண்ணாடி வழியாக இயற்கையை பார்த்து நம்ம ரசிச்சுட்டே போகும்பொழுது எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த மலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது. உருளிக்கல் வரட்டுப்பாறை அப்படிங்கிற முக்கியமான பகுதியை கடந்து நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த சாலை வழியாக நம்ம பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் நமக்கு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதே கொஞ்சம் கூட களைப்பே தெரியாமல் கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய இயற்கையை ரசிச்சுட்டே வரும். இதே நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது இந்த சாலை வழியாக வச்சுங்களேன், கண்டிப்பாக களைப்பே தெரியாது. அந்த அளவுக்கு சாலையினுடைய வசதி சூப்பராக இருக்குது. இந்த பகுதியில் நம்ம வரும்பொழுது தேநீர் கடைகள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்தந்த நிறுத்தத்துக்கிட்ட அங்கங்கே இருக்கிறத பார்க்க முடியுது.
இதுக்கப்புறம் தாங்க ஒரு சூப்பரான சீனிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்த தான் நான் சொன்னேன், சோலையார் டேமுக்கு போகக்கூடிய அந்த நீர் பகுதி நிறைந்த பகுதியை கடந்து நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மலை சரிவு கொண்டு அந்த தேயிலை தோட்டமும், இன்னொரு பக்கம் டேமுக்கு போகக்கூடிய அந்த நீர் நிறைந்த பகுதியையும் பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டே நம்மளுடைய பயணம் இருக்குது. இந்த வழியாக நம்ம போகும்பொழுது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம பேருந்து பயணம் ஆரம்பிக்கும்போது சரியான மழையில் தான் ஆரம்பிச்சிது. ஆனால் நம்ம டேம் கிட்டக்க நெருங்க மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா மழையே இல்லை. இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம டேமை பார்த்து சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சூழல் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த சீனிகாஸ் அப்படிங்கிற பேருந்தில் தான் நம்ம வால்பாறையிலேருந்து அதிரம்பள்ளிக்கு போயிருந்தோம். ஆனால் அது காலையில் கிளம்பக்கூடிய பேருந்து. அது அடர்ந்த வனவிலங்குகள் இருந்த பகுதியில் பயணம் செய்யக்கூடியது. அந்த ஒரு பஸ்ஸு மட்டும்தான் வால்பாறையிலேருந்து சாலக்குடிக்கு அதிரம்பள்ளி வழியாக போகிறது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து சாலக்குடியிலேருந்து இந்த சோலையார் டேம் வழியாக வால்பாறைக்கு வரக்கூடியது. இந்த பேருந்தில் அதிரம்பள்ளிக்கோ சாலக்குடிக்கோ இந்த சாலை வழியாக யாரெல்லாம் பயணம் செஞ்சுருந்தீங்களோ உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே அது பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் சூரியனுடைய கதிர்களை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். சோலையார் டேமுக்கு நீங்கள் சொந்த வாகனத்தில் வரீங்க அப்படின்னு சொன்னால் 2 வழி இருக்குது. ஒன்று இப்போ நம்ம பயணம் செய்யக்கூடிய இந்த பாதை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் தனியார் பேருந்தில் அதிரம்பள்ளிக்கு போகும்பொழுது மலக்கப்பாறை அப்படிங்கிற சோதனை சாவடியை கடந்து தான் நான் போயிருப்பேன். அந்த ஜங்ஷனில் ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி நம்ம சோலையார் டேமுக்கும் வர முடியும். அந்த வழி எப்படி இருக்கும், அந்த வழியில் நம்ம போகும்பொழுது என்னெல்லாம் ரசிச்சுட்டு போக முடியும், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை நான் வந்து அதிரம்பள்ளிக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த தனியார் பேருந்தினுடைய விவரங்களையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பார்த்துட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு தேவையான விவரங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள், தூரத்தில் அந்த நீர் ஓடக்கூடிய பகுதியில் மழை சாரல் இருக்கிறதையும், மறுபடியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி மீண்டும் மழை வந்து வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இறங்க போகிற நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. எதிர்ப்புறத்தில் என்ன இருக்குன்னே பார்க்க முடியல. அந்தளவுக்கு இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. டேமுக்கு போகக்கூடிய அந்த நீர் பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், மேகம் வந்து அப்படியே அந்த கருமேகம் தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு இருட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. டேமுக்கு போகக்கூடிய இந்த 6 பேர் வந்து சோலையாறு. நம்ம இவ்வளோ நேரம் சாலை வழியாக போகும்போது தூரத்தில் தானே பார்த்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிட்டக நம்ம பார்த்துட்ருக்கோம்னு. இந்த இடத்துல மழையினுடைய வேகம் குறைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே நம்ம திரும்பி வந்த பாதையை காமிக்கிறேன். அந்த வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நம்ம தமிழகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வால்பாறை தான். இந்த சீசன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் வால்பாறையை ஒரு தடவையாவது சுற்றி பார்க்கணும். இந்த இடத்துல என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் வால்பாறை 7th ஹெவன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கான லிங்க்கை நான் பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த சோலையாறில் நீர் வந்து இன்றைக்கி அதிகமான வரத்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஆறு ஓடிட்டுருக்கிற ஒவ்வொரு பகுதியிலுமே மரங்கள் நிறைந்த பகுதியை நம்ம பார்க்க முடியுது. நாம் இப்போ வால்பாறையிலேருந்து எல்லோ ஐவரி கொண்ட இந்த அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது சோலையார் டேம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் 16 ரூபா. அப்போ
அப்பாடி நம்ம இறங்க போகிற சமயத்தில் மழை இல்லைங்க, இறங்கக்கூடிய இடமும் வந்துருச்சு. இங்கிருந்து நம்ம அடுத்து டேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். இந்த பகுதியில் தான் 2 வீலர் 4 வீலர் பார்க் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. யூடியூப்ல பார்த்தா இதுக்குள்ளாரே பஸ்ஸே போகிற மாதிரி காமிச்சாங்க. நமக்கு எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த நுழைவாயில் வரைக்கும் தான் நம்மளால் இங்கே நின்று டேம் ரசிக்க முடியும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். இந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து டேமை ரசிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காலையில் பயணம் செஞ்சுட்டு வரும்பொழுது ஓட்டுநர் வந்து இன்றைக்கி டேமில் தண்ணி நிறையா இருக்கிறத பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. நம்ம அதை மாதிரியே இந்த இடத்த வந்து பார்த்தோன்னே சூப்பராகவே இருந்தது. இங்கிருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நமக்கான பேருந்தும் வந்துருச்சு. பேருந்தில் வந்து நம்ம வால்பாறைக்கு போயிட்டு அடுத்து அங்கிருந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். எத்தனை மணிக்கு ஏறணும், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம், அப்போ வந்து சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை மாதிரி தொடர்ச்சியான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க. அப்போ நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ போகும்பொழுது நமக்கு டிக்கெட் ஃபேர் வந்து ஒரு ஆளுக்கு 8 ரூபா. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்க இருப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.